Hi, welcome to day 6 of the 100 days challenge. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு நானும் என் ஒய்ஃபும் ஏந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிமிஷம் கழித்து எங்கள் அம்மா ஏந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா போயிட்டு பாலை வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் பால் வாங்க போனேன்னு சொன்னேன்ல, அதுக்கான ரீசன் வித் எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்க ஒரு 11 மணிக்கு போன்ல காலையில 7 மணிக்கு அலாரம் வச்சு படுத்துடுறீங்க. காலையில 5:59 உங்களுக்கு முழிப்பு வந்துடுது. நீங்க போன் எடுத்து பாக்குறீங்க, ஒன்னும் 1 நிமிஷம் டைம் இருக்கு சொல்லிட்டு நீங்க படுத்து தூங்குறீங்க. அதுக்கப்புறமா 6 மணிக்கு அலாரம் அடிச்சு நீங்க ஏந்துட்டீங்க. அப்ப நான் உங்ககிட்ட கேட்டா, நீங்க 11 மணிக்கு தூங்கி 5:59 வரைக்கும் ஒரு தூக்கம் தூங்குனீங்க. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ். 5:59 இருந்து 6 மணிக்கு ஒரு தூங்குனீங்க, அது 1 நிமிஷம். இந்த 7 மணி நேரம் தூக்கம் ஒரு பக்கம், 1 நிமிஷம் தூக்கம் ஒரு பக்கம். இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது ஹாப்பி ரொம்ப பிடிச்சதுன்னு நான் கேட்டேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா 1 நிமிஷம் தூக்கம் தான் சொல்லுவாங்க. சோ அந்த 1 நிமிஷத்துல நமக்கு ஹாப்பி கிடைச்சிருக்கு. அந்த ஹாப்பியை தான் நான் எங்க அப்பாவுக்கு கொடுக்க நினைச்சேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வரதுக்கு சில டைம் பாத்தீங்கன்னா 10 ஆகும், 11 ஆகும், 12 கூட ஆகும். சோ 12 மணிக்கு நைட் அப்பா படுத்தாருன்னா காலையில 5 மணிக்கு ஏந்தே ஆகும். 5 மணிக்கு ஏந்து போய் இங்க இருந்து போய் பாலை வாங்கிட்டு வீட்டுல வரதுக்கு பாத்தீங்கன்னா 40 நிமிஷம் ஆகும். சோ அந்த 40 நிமிஷம் தூக்கத்தை எங்க அப்பா கெடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப தூங்குவார். சோ நம்ம அதை மாத்தணும். நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம அதை மாத்துறதுக்கு இது நம்ம 100 days சேலஞ்சை இன்க்ளூட் பண்ணலான்னு நான் பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணேன். சோ இந்த வேலை பண்றது மூலியமா எனக்கு பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பேக்ஷன் கிடைச்சது. ஏன்னா எங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நம்ம தூங்கினாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். அத பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பியை நான் எங்க அப்பாவுக்கு நான் 40 நிமிஷம் கொடுத்தேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட்டு கோலம் போடலாம் சொல்லிட்டு நான் கீழே போயிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியே தண்ணி தெளிச்சது எங்கள் அம்மா. எங்கள் ஒய்ஃபை கேமரா உமனாக நிற்க வச்சுட்டு நான் எனக்கு பிடிச்ச கோலத்தை போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. சரி நம்ம ஜாமான் விளக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பிட்ட பிளேட்டு, நேற்று சமையல் செஞ்ச யானம், காலையில் டீ போட்ட யானம்லாம், அப்புறம் பால் வாங்கிட்டு வந்த யானம், அப்புறம் மற்ற ஜாமான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அதை அவங்களே விளக்கிட்டு அதை கழுவிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா கட்டில் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஷாலை போட்டு எல்லா ஜாமாவையும் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா டிவியை பார்த்துட்டு எல்லோரும் ஏந்ததுக்கப்புறம் நானும் என் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா பொறுவையே வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எங்கள் ஒய்ஃப் அதை நல்லா உதிரி மடித்து வச்சுட்டாங்க. நான் அதை எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி வாஷிங் மிஷின் வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு எங்கள் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா எல்லா துணியும் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினோட மருந்தையும் பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஆன் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷிங் மிஷின் முடிஞ்சிடுச்சு. என்னோடய ஒய்ஃபே பார்த்திங்கன்னா மிஷினில் துணி போட்டதுனால அவங்களே அதை வெளியே எடுத்துகிட்டு மொட்டை மாடி எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றிட்டு எல்லா துணியும் லைனாக பார்த்தீங்கன்னா காய வச்சுட்டு எல்லா துணிக்கும் கிளிப் போட்டுட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துணி அவ்வளோ இல்லைங்க. இன்றைக்கி கொஞ்சம் துணி கம்மியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சாயந்தரம் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா காய வச்ச துணி எல்லாமே எடுக்க நானும் என் ஒய்ஃபும் போயிட்டேன். நானே துணியை பார்த்திங்கன்னா காய போட்டதுனால நானே எல்லா துணியும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கீழே எங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டேன். அதை அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த துணிலாம் வெளியே வைக்கணுமோ அதை தனியாக மடித்து வச்சு வெளியே வச்சுட்டாங்க. அப்புறம் எந்தெந்த துணிலாம் உள்ளே வைக்கணுமோ அதையும் மடித்து உள்ளே எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. ஸோ நான் என்னென்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா நம்ம வீடை பெருக்கலாம் சொல்லிவிட்டு டிவி ரூமாக பெருக்க ஆரம்பித்தேங்க. ஆரம்பிச்சுட்டு எல்லா குப்பையும் ஒரு இடத்துல கூட்டிட்டு அதை பார்த்திங்கன்னா வாரையும் முடிச்சிட்டேன். அந்த கையோட பார்த்திங்கன்னா கிச்சனும் இருந்துச்சு. கிச்சனையும் நான் பார்த்திங்கன்னா சுத்தமாக பெருக்கிட்டு அதையும் நான் வாரி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் உள்ளே பெருக்கிறதுனால வெளியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் பெருக்கணும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் இருந்த கட்டில் எல்லாமே நான் இந்த பக்கம் வச்சுட்டேன். அடுத்து இந்த பக்கம் வந்ததும் அதை அந்த பக்கம் வச்சுட்டேன். எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அதை குப்பை எல்லாமே வாரி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியை பிடிக்கிற வேலையாக இருந்துச்சு. சில்வர் தவளையில் குடிக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே வைப்போம். அதை பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நான் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் மீதி பாத்திரத்தெல்லாம் தண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுறதுக்கு, காய்கறி கழுவுறதுக்கு யூஸ் ஆகும். அது எல்லாமே புடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெளியே வச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மோட்டார் ரொப்பிட்டு டே 6 நாங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுனால, நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து விக்கெட் டான்ஸ ஆடி முடிச்சுட்டோம். நம்ம இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் நைட்.